என் அன்பு குழந்தையே, இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி என்னென்ன நடக்க வேண்டும், அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர்கள் தானே வாழத் தெரிந்தவர்கள். எனது அன்பு குழந்தையான நீயும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். இன்று இரவுக்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. ஆனால் அது இரவோடு இரவாக, இருளோடு இருளாக நடந்தாலுமே கூட அது உனக்கான நல்ல விஷயம்தான். உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றப் போகும் அந்த அற்புதமான விஷயத்தை கேட்டால் நீ நிச்சயம் கண்கள் கலங்கி அழுது விடுவாய் என்றல்லமே. உனக்கான நல்ல விஷயத்தை நான் தான் நடத்தி கொடுக்க போகின்றேன். இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறப்போகின்றது. எல்லா விஷயங்களும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நாளை முதல் நடக்கத் தொடங்கும். உன்னுடைய எதிரியிடமிருந்து கூட உன்னால் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறவாதே. ஒவ்வொரு நொடியும் பிறந்தது முதல் இறப்பது வரை யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் என்பதே வராது. நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போட தெரியாதவர்கள் தானே வாழ்க்கையில் அதிகம் துன்பம் அடைகின்றனர். என்னுடைய அப்பாவி குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். நேரத்திற்கு தகுந்தாற் போல, ஆட்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி மாற்றி பேசவும் உனக்கு தெரியாது. பொய் பேசி நடிக்கவும் தெரியாது. ஆனால் இது எதுவும் உனக்கு தேவையும் இல்லை. உனக்கானதை உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நல்ல பண்பிற்காகவும் உனக்கானதை நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். நீ இழந்துவிட்ட எல்லா விஷயங்களையும் தானம் செய்ததாய் நினைத்துக் கொள்ளேன். அதன் பலன்கள் மிக பெரிய அளவில் உனக்கு மீண்டும் வந்து சேரும். நீ பணிந்து போகும் இடத்தில்தான் உன்னுடைய தகுதி உயர்கின்றது என்று உணர்ந்து கொள். துணிந்து போனால் உன் திறமை உயரும் என்பதை மறக்காதே. எல்லா இடங்களிலும் துணிவோடு இருந்து பார். உன்னுடைய துணிவிற்கும் தைரியத்திற்குமான பலன்கள் உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும். மனநிறைவு என்பது என்ன தெரியுமா? இயற்கையாகவே நான் உனக்கு என்ன கொடுத்துள்ளேனோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலே மன நிம்மதி உன்னிடம் நிச்சயம் தங்கும். ஆடம்பரம் என்பது தேவையில்லாமல் நீ தேடிக்கொண்ட வரம்தான். அதில் போய் ஈடுபடாதே என்றல்லமே. கடவுளை நான் நேரில் பார்த்ததில்லை, பெருமாள் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியாது என்று ஒருபோதும் யோசிக்காதே. உன்னுடைய கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவருமே எனது அவதாரம் தான். நான் தான் அவர்கள் உருவத்தில் வந்து உனது கஷ்டத்தை போக்குகிறேன் என்பதை உணர்ந்து கொள். இன்று இரவு கூட அப்படித்தான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை அழகாய் மாறும். நாளை நடக்கப் போகும் விஷயங்களைக் கண்டு நீ அழத்தான் போகின்றாய். ஆனால் அது ஆனந்த கண்ணீராக இருக்கும். சில விஷயங்களில் உண்மை மிகவும் கனமாக இருக்கும். ஆனால் அந்த உண்மையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையான நீயும் உண்மை பேசி உண்மையின் வழி நடப்பாயா? முக்கியத்துவம் இல்லாத இடத்தில், அதாவது உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்திற்கு மீண்டும் மீண்டும் போகாதே என்றல்லமே. நீ யாருக்காக, யாரை நினைத்து, யாருடைய வாழ்க்கையை நினைத்து, யாருடைய கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டு வருத்தப்படுகின்றாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நீ அதிகம் யோசிக்க வேண்டாம். உன் தகுதியை தீர்மானிப்பது உனது உழைப்பும் நேரமும் நீ செய்யும் முயற்சிகளும் தான். தேவையில்லாமல் அதை வீணாக்கி விடாதே என்றல்லமே. நீ செய்த தவறுகளை உரியவர்கள் மன்னிக்கும் வாய்ப்பு உனக்கு வேண்டுமானால் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய பெருமாள், நீ செய்த தவறுகளையும் அறிவேன், நீ செய்த நன்மைகளையும் அறிவேன். தவறுகளை மன்னித்து விட்டு உன்னுடைய நன்மைகளுக்கான பலன்களை மட்டும் நான் உனக்கு கொடுக்க முடிவு எடுத்து விட்டேன். இனி வரப்போகும் காலமானது உனக்கான காலமாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆசிகளை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே என்றல்லமே. அவர்கள் பட்ட வருத்தமும் வேதனையும் மீண்டும் உன்னை ஒரு நாள் வந்து சேரும் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு யாருக்கும் தேவையில்லாமல் எந்த தீங்கும் செய்யாதே. உன்னுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை தடம் மாறாமல் இருக்கும். நீ சேரும் இடத்தையும் சிறப்பாக சென்று சேர முடியும். அதற்காகத்தான் சொல்கின்றேன். யோசனைகளும் எண்ணங்களும் ஒருபோதும் தடுமாறக்கூடாது. நன்றாக ஆழமாக சிந்தித்து யோசித்து முடிவெடு. அதன் பிறகு நீ செயலில் இறங்கினால் ஒருபோதும் அது தவறாக முடியாது. இப்பொழுது கூட ஒரு சில விஷயங்களை நிகழ்த்த வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருக்கின்றாய். எண்ணத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நீ முயற்சி செய்து பார். நீ
நினைத்த விஷயங்களில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கின்றேன். தேவையில்லாமல் தடுமாறாதே என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் இனி நிகழப்போகும் மாற்றங்களும் எதுவுமே காரணமில்லாமல் நிகழவில்லை. அதனால் நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு அதிமுக்கியமான ஒரு நல்ல செய்தியை சொல்லவே உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். என் மகளே, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நீ கடந்து வந்த பாதையையும் நான் அறிவேன். பழையனையெல்லாம் ஒழிந்தன, புதியன பிறக்கப் போகின்றது. ஒரு புதிய சூழலுக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ளும் கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. அதை பற்றி பேசுவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை, தான் சொல்வதே சரி என்று நினைத்தல், பிறருக்கு இடம் கொடுத்தல், மூன்றாம் நபரை நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் கொண்டு வருதல், இவைகளால் தானே பிரச்சனைகள் வருகின்றன. எப்பொழுதுமே பிறராலேயே, பிறருக்காகத்தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன. இந்த சண்டை சச்சரவுகள் சின்னதாய் இருந்தால் அன்பு நீடிக்கும், பெரியதாய் தோன்றிவிட்டால் வெறுப்பு தோன்றிவிடும். இதை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை. சரி, இப்போது உன்னுடைய பிரிவிற்கு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? என்னவெல்லாம் நடந்தன? பல அவமானங்களை சந்தித்தாய் என்பதை பற்றி நீ யோசனையே செய்யாதே. ஒரு உறுதியான காரணம் இல்லாமல் எந்தவித பிரிவும் இங்கு நடப்பதில்லை. அதை தொடர்ந்தே உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்திருக்கின்றன என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதனால் உன்னுடைய தவறை மனதார உணர்ந்து உன்னுடைய கடவுளிடம் மனதார மன்னிப்பு கேள். உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, யார் மீது தவறு இருந்தாலும் சரி, நீயே முன்வந்து தவறிற்கு நான் தான் காரணம் என்று மன்னிப்பு கோரி முற்றிலுமாக நான் உணர்ந்து விட்டேன், இதன் பிறகு எந்த தவறுகளும் பிரிதலும் வேண்டாம் என்று அவர்களிடம் சொல். இவ்வாறு நீ பேசும்போது இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிலிருந்து வருகின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டு உன்னை பிரிந்ததற்கான வருந்தும் நிலையை அவர் உணர்வார். இந்த நிகழ்வு உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும். இது போன்ற விட்டு கொடுத்தல் இல்லாததாலேயே பல உறவுகள் முறிந்து விடுகின்றன. எனவே அனுசரித்து செல்ல கற்றுக்கொள். பிரிந்து செல்பவர்கள் ஒன்று சேரும் காலம் இது. இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள். எந்த கர்வமும், எந்த ஆணவமும், எந்த தற்பெருமையும் இல்லாமல் அனைத்தையும் விட்டு